ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எக் பிரெட். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முட்டை, பிரெட், பால், பெப்பர், சால்ட். இந்த எக் பிரெட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஆப்டான டிஷ். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சுலபமாக இதை நம்ம பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம 5 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நம்ம இந்த ரெசிபி பால், முட்டை எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். 4 ஸ்லைஸ் மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். அது கூட 4 முட்டை. இந்த கப்பில் பாதி கப் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக பெப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் 4 முட்டையும் நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டை உடச்சி ஊற்றிட்டு விஸ்க் வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட நான் எடுத்து வச்சிருக்கிற பால் நான் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் சர்க்கரை கூட 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் தோசை தவா வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானவுடனே நீங்கள் இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எக் பிரெட்டுக்கு நெய் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற பிரெட்டை இந்த மாதிரி நல்லா 2 சைடு நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் தோசை தவாவில் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு ப்ரெட்டும் போட்டுக்கிறேன். 2 சைடும் நல்லா டிப் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு மேலே நம்ம நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு பிரெட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். 1 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, 2 சைடும் நமக்கு ஈக்குவலாக வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம மற்ற பிரெட் பீசஸும் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிரெட் பீஸ் எடுத்து அதில் முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தவாவில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் மேலே நெய் விட்டுக்கோங்க. நமக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால நீங்கள் நெய் ஊற்றி செய்யுங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது 1 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். ரெடி ஆனவுன்னா நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டு பார்க்கலாம். இப்போ 2 சைடுமே நமக்கு ஈக்குவலாக வெந்திருக்கு பாருங்கள்.
இதை எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸஸாக இருக்கிற முட்டையை இந்த மாதிரி நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தோசை கல்லையே இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நமக்கு இது கொஞ்சமாக ஸ்பைஸ் வேணும்னா நம்ம கொஞ்சமாக மேலே மிளகா பொடி தூவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மிளகா பொடி தூவிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. மூடி வைக்கும் போது நமக்கு ஈவனாக வெந்துடும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரத்துல எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம அடுத்த சைடு நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு முட்டை தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட முட்டை தோசையும் ரெடி ஆயிடுச்சு, முட்டை பிரெட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஆப்டான டிஷ். இந்த ரெசிபி ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது 5 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மார்னிங் நம்ம ஸ்கூலுக்கு போகிற டைமில் இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம பால் முட்டை எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.